இங்கே ராஜு ஒரு பக்கம் தன் அப்பா கிட்ட நான் இந்த வீட்டுக்கு வந்தது சரின்னா சொல்லுங்கப்பா, நான் இங்கே இருக்கிறேன், இல்லை நான் வந்தது தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இங்கே முத்துவேலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ வந்தது நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி ராஜுகிட்ட ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சக்திவேலுக்கு தான் இந்த விஷயம் பிடிக்கல. அதுக்கப்புறம் ராஜியும் சரி நான் இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாளுங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க முத்துவேலும் அதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் அப்பா சொன்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. அப்படி அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க சக்திவேலுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா சக்திவேலோட பிளானே வேற. அவரு இங்க இந்த மொத்த சொத்தையும் தான் பையன் பேர்ல தான் மாத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொத்து மேல ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஏன் இந்த பாண்டியன் பிரச்சனை கூட சொத்துக்காக தான் அவர் இந்த மாதிரி மெனக்கெட்டு பண்ணியிருப்பாரு. ஏதோ கோமதியும் ராஜியும் ஜெயிலுக்குள்ள போனதுனால அவங்களுக்காக நம்ம அவங்கள காப்பாத்துறதுக்கு இறங்கி போய் ஹெல்ப் பண்ணோம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மட்டும் நம்ம ராஜியை எங்க அண்ணன் கூட சேர விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ராஜி வருவா, அப்புறம் இங்கே கோமதி வருவா, ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளே வந்து இந்த சொத்தை ஆளாளுக்கு பங்கு பங்காக பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி முத்துவேலு குமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் குமாருக்கும் புரியுது தான் அப்பாவோட பிளான் படி மொத்த சொத்தும் என் பேரில் வரங்கிறதுக்காக தான் அவர் இந்த சண்டையை இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்காரு. ஆனால் மற்றவங்கலாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சொத்து துண்டு துண்டாக பிரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அவரும் இந்த பக்கம் பணத்தை மேலே லைட்டாக ஆசைப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தான் மாமா வீட்டிலேருந்து தனக்காக அனுப்பி வச்ச பொருளெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே பொறுக்கக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மாமாவை நேரில் பார்த்து அவர் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுருவோன்னு சொல்லிட்டு வேகமாக தங்கமயிலும் கிளம்பி இங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சி டேரெக்டாக சரவணனோட கடை, அதாவது பாண்டியன் கடைக்கு வந்துடுறாங்க. கடைக்கு வந்துட்டு இங்கே பாண்டியன் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த இங்கே இவங்க கவனித்து பார்க்குறாங்க. பார்த்தா பாண்டியன் அங்கே இல்லை, இங்கே சரவணன் மட்டும்தான் இருக்காரு. அப்போ சரவணனை பார்த்த உடனே இங்கே தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சொல்லப்போனால் தான் மாமாவை பார்த்த உடனே அவங்களும் மாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையோட கூப்பிடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் செம்ம காண்டோட சரவணன் திரும்பி மயில பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்த, முதல்ல இங்கிருந்து வெளியில் போ, இந்த இடத்துக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட தங்கமயில் கிட்ட பிகப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களும் மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை பார்க்கக்கூடாதுன்ற மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மயில் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சரவணனும் இல்லை இதுக்கு மேலே நான் உன்னை நம்ப மாட்டேன், சொல்லப்போனால் நீ எனக்கு நிறைய துரோகத்தை பண்ணிட்டேன், நான் என்ன நினச்சனோ அதுக்கேற்ற மாதிரி நீ கிடையவே கிடையாது, நீ ரொம்பவே பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க, அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளோ பெரிய குற்றவாளிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒழுங்காக இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடு, இங்கே இருந்த அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. ஆனால் இப்படி அவர் தங்கமயில் கிட்ட கோபமாக பேசிகிட்டு இருக்க விஷயத்த ரோட்டில் போகிறவங்க பக்கத்து கடைக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே கவனிச்சிடுறாங்க. கவனித்து சரவணன்ட்ட வந்து டே சரவணா ஏதோ பிரச்சனையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சரவணனும் யார்கிட்டையும் பேசாமல் தங்கமயில இங்கேருந்து அனுப்புறதுக்கு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு. அப்போ தான் கடை முன்னாடி இவ்வளோ கூட்டமாக இருக்கிறத கவனிச்சுட்டு பாண்டியன் வேகமாக கிளம்பி வந்து என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உள்ள பார்க்குறாங்க. பார்த்தா தான் அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அங்கே தங்கமயில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இங்கே பாண்டியன் ரொம்ப கோபத்தோட குறுக்க வந்து டேய் சரவணா நில்றா, முதல்ல மயிலு நீ முதல்ல கிளம்புமா, இங்கே நிற்காத அப்படின்ற மாதிரி தங்கமயில் அங்கேருந்து கிளப்பி விட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மயிலும் மாமா ஏன் மாமா என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, தயவு செஞ்சு என் மாமா கிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்க, நான் அவர் கூட ரொம்ப நாள் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சரவணனும் எது என் கூட ரொம்ப நாள் வாழ போறியா, உன் கூட ஒரு வருஷம் வாழ்ந்ததே என் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், ஏன்னா நீ இந்த மாதிரி இவ்வளோ பொய்ய சொல்லி நகை விஷயத்தில் பொய்ய சொல்லி அது இதுன்னு சொல்லி என் மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்குள்ள தள்ளனால அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் என் லைஃப்குள்ளே தங்கமேல் அப்படின்ற ஒருத்தி இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் வந்து உனக்கு டிவோர்ஸ் வந்துச்சுல்ல அந்த லெட்டரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ உன் பாட்டில் உன் வழியை பாரு, என் வழிக்கு நீ வராத அப்படின்ற மாதிரி சரவணன் பேசுகிறாங்க. ஆனால் மயிலும் அதையும் கேட்காம இல்லை மாமா நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. அப்போ உடனே சரவணனும் இங்கே கை வாங்கிட்டு அடிக்க போகிறாரு. ஆனால் தங்கமயில் இந்த மாதிரி அடித்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே அடிக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் குறுக்க வந்து டேய் சரவணா முதல்ல நிறுத்து, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி சரவணனை உள்ளே போ சொல்லிட்டு எங்கள் பாருமா மயில் நீயும் உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டில் தானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணீங்க, அதனால் இப்போவும் லீகலாக நீங்கள் கோர்ட்டுக்கே போங்க, கோர்ட்டு மூலமாக நம்ம என்ன முடிவு பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாமா, இந்த மாதிரி பேசிலாம் உங்கள் விஷயத்தில் முடிவு பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த அளவுக்கு பொய்களை சொல்லி என் மொத்த குடும்பத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே என்னால் உன்னை நம்ப முடியாது, நீ இங்கேருந்து கிளம்புமா, இனிமேல் சரவண லைஃப்பில் நீ கிடையாது, நாங்கள் சரவணனுக்கு உங்கள்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லி தங்கமயில் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அதே நேரம் அங்கே இருக்கிற தங்கமயிலும் ரொம்ப சோகத்தோட இங்கே வேற வழி இல்லாமல் சரவணனை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணனுக்கு மயிலோட முகத்தை
பார்க்கவே விருப்பம் இல்லை. அதனால் அவர் மயிலை கூட எட்டி பார்க்காம அவர் பாட்டில் உள்ளே போயிடுறாரு. ஆனால் இங்கே மயில் தான் வேறு வழி இல்லாமல் தான் இந்த மாதிரி தான் அம்மா அப்பா சொன்ன தப்புக்கு எவ்வளோ தண்டனை அனுபவிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் தான் மொத்த குடும்பத்தையும் விட்டு இழந்து இப்போ மறுபடியும் தான் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டுமே இப்போ நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்களோட அந்த இடத்த விட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க.